ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான அன்வேஷிப்பின் கண்டதும் அப்படின்ற ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பிரசன்டேஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, உண்மையிலேயே ஒரு சம்பவம் நடந்து அதை போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் அவங்க கூட சேர்ந்து நாமளும் டிராவல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் ரொம்ப யதார்த்தமா இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் காம்ப்ளிகேட்டடான 2 மர்டர் கேஸை தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஒன்று, காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போன பொண்ணு கிணத்துக்குள்ள இருந்து சடலமாக மீட்கப்படுறா. இந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது அப்படின்றது ஒரு கேஸும், 6 வருஷத்துக்கு முன்னாடி ரப்பர் தோட்டத்தில் கொல்லப்பட்ட ஒரு பெண்ணுடைய கொலை வழக்கில் துப்பு கிடைக்காம போலீஸ்காரங்க அந்த வழக்கை கிடப்புல போட்டுறாங்க. சஸ்பென்ஷன்ல இருக்கக்கூடிய ஹீரோ கிட்ட முடிஞ்சா சால்வ் பண்ணி லீடை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துறாங்க. இவர் ஏதாவது லீட் கண்டுபிடிச்சாரா, அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஹெவியாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க. டிஒய்எஸ்பி ஆஃபீஸரை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோ வந்திருக்காரு. ஹீரோடைய பேர் ஆனந்துங்க. இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். ஆனால் இப்போ இவர் சர்வீஸில் இல்லை, சஸ்பென்ஷனில் இருக்கிறாரு. டியூட்டியில் இருக்கும்போது இவர் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் காரணமாக இவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ டிஒய்எஸ்பியை மீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே இருக்கிற 2 போலீஸ்காரங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவரை நல்லா பார்த்து வச்சுக்க, ஒரு போலீஸ்காரன் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இவன் தான் எக்ஸாம்பிள் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ஹீரோடைய பேரை டேமேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்த ஒரு கான்ஸ்டபிள் ஹீரோவை பார்த்து நீங்களா அப்படின்னு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோடைய ஒர்த் என்ன அப்படின்றது இந்த கான்ஸ்டபிளுக்கு தெரிஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ரீஜாயின் பண்ண போறீங்களா சார், ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லங்க, டிஒய்எஸ்பி சார் வர சொல்லியிருந்தாரு, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஒரு தரப்பினர் ஹீரோவை நெகட்டிவா பேசுறாங்க, ஒரு தரப்பினர் ஹீரோவை பாசிட்டிவா பேசுறாங்க. ஹீரோட சர்வீஸ்ல இருக்கும்போது இவர் என்ன மிஸ்டேக் பண்ணாரு, எதனால இவரோட பேரே இப்படி டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்றத டீடைலா நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ சப் இன்ஸ்பெக்டருங்க. ஊருக்குள்ள போலீஸ் யூனிஃபார்மை போட்டுட்டு சிங்க மாதிரி வள வந்துகிட்டு இருப்பாருங்க. ஊருக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன தப்பையெல்லாம் தட்டி கேட்டுட்டு நியாயத்தை நிலைநாட்டி தான் போட்டிருக்கிற யூனிஃபார்முக்கு நேர்மையாவும் கண்ணியமாவும் வாழ்ந்துகிட்டு இருந்தவர். இப்படி போயிட்டு இருந்த ஹீரோட வாழ்க்கையில ஒரு மிஸ்ஸிங் வழக்கு வருதுங்க. ஹீரோக்கு தெரியாது இந்த வழக்கு ஹீரோட வாழ்க்கையை புரட்டி போட போகுது அப்படின்ட்டு. ஸ்டேஷனுக்கு ஒரு பொண்ணோட அப்பாவும் வார்டு மெம்பரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. லவ்லி அப்படின்ற ஒரு பொண்ணு ஹால் டிக்கெட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போனவ வீட்டுக்கு வரவே இல்லைங்க. யூஸ்வலாவே அவ குரூப் ஸ்டடி அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காக போவா. ஆனாலும் 7 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துருவா. அதனால இவங்க 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துருந்துருக்காங்க. வரலான்னு உடனே ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் விசாரணை பண்ணியிருக்காங்க. ஆனா யாருமே லவ்லியை பார்க்கல. அவ காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமா அவங்க அப்பாக்கு என்ன சந்தேகம் வந்திருக்குன்னா, ஒருவேளை நம்ம பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது இருந்து ஏடா கூடமா ஏதாவது முடிவு எடுத்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் போயிட்டு லவ்லிக்கு பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா அப்படின்னு விசாரிச்சு காது வச்ச மாதிரி பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம், கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்திருக்காரு. ஆனாலும் நம்ம லவ்லிக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்றது தெரிய வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் லவ்லி கன்னியாஸ்திரி ஆயிரலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் கைஸ் இருந்திருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அவங்க லவ் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இப்போ ஹீரோ இந்த வழக்கை எடுத்துக்கிறாருங்க. காலேஜில் நம்ம லவ்லி வீட்டுக்கு கிளம்பிட்டதா சொல்றாங்க. அப்படி இவ வீட்டுக்கு கிளம்பி இருந்தா பஸ் ஸ்டாப்ல வந்து இறங்கியிருப்பா. அந்த இடத்துல இருந்து இன்வெஸ்டிகேஷன் தொடங்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ தன்னோட டீமோட போய் இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாருங்க. லவ்லி காணாம போறதுக்கு முன்னாடி டீ கடைக்காரர் பார்த்துருக்காருங்க, பேசவும் செஞ்சிருக்காரு. என்னமா இன்னைக்கு சீக்கிரமாவே வந்துட்ட, காலேஜில் ஏதாவது ஸ்ட்ரைக்கா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைண்ணே ஹால் டிக்கெட் கொடுத்தாங்க, இன்னையோட கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அதனால தான் சீக்கிரமா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லவ்லி அந்த இடத்துல இருந்து நடந்து போயிருந்திருக்காங்க. அப்ப அதே டீ கடையில் நின்றுட்டு இருந்த 2 பசங்க லவ்லியை ஃபாலோ பண்ணிட்டு போனதா வந்து இந்த டீ கடைக்காரர் சொல்றாருங்க. இப்ப ஹீரோ அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு விஷுவலா இமேஜின் பண்ணி பாக்குறாரு. லவ்லி அந்த பஸ் விட்டு இறங்கி வராங்க. டீ கடைக்காரர்கிட்ட ரெகுலரா பேசுற மாதிரி பேசிட்டு அந்த இடத்துல இருந்து நடந்து போக அங்க நின்றுட்டு இருந்த இந்த 2 பசங்க லவ்லியை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வச்சு இந்த பொண்ணுக்கு தொல்லை கொடுத்துருப்பானுங்க, இந்த பொண்ணை கடத்திருப்பானுங்க அப்படின்னு ஹீரோ யூகிக்கிறாரு. அதே சமயம் இந்த 2 பசங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா அவ்வளவு சிறப்பா இல்லைங்க. 2 பேருமே மோசமான பசங்களா தான் இருந்துட்டு இருக்கானுங்க. அடிக்கடி இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் ஈடுபடுவானுங்க அப்படின்னு தெரிய வருது. இவனுங்களை பிடிச்சா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு இவனுக்கு எங்க இருக்கானுங்க அப்படின்னு பார்த்து 2 பேர்த்தையும் ஸ்டேஷன்ல வச்சு ஹீரோ விசாரணை பண்றாரு. ஹீரோ 100% நீங்க தாண்டா இதை பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் மிரட்டுறாரு. அவனுக்கு சொல்லிடுறானுங்க, நீங்க கெஸ் பண்ணது பாதி வரைக்கும் சரி சார், ஆனா நாங்க அந்த பொண்ணை கடத்த கிடையாது அப்படின்னு அவங்களோட விருஷனை சொல்றானுங்க. ஆக்சுவலா லவ்லி பஸ்ஸை விட்டு இறங்கி கடைக்காரர்கிட்ட பேசிட்டு நடந்து போகும்போது இவனுங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்திருக்கானுங்க, தொல்லை கொடுத்துருந்துருக்கானுங்க. இது வரைக்கும் ஹீரோட கெஸ்ஸிங் சரிங்க. அந்த வழியா வந்த மீன்காரரோட சத்தத்தை கேட்டு இவனுங்க பயந்து ஓடி இருந்திருக்கானுங்க. மேபி அந்த இடத்துல மீன்காரர் வராம இருந்திருந்தா அந்த பொண்ணுக்கு இவனுங்கனால என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் அப்படின்றது தெரிய வருது. எண்ட் ஆஃப் த டே பொண்ணு எங்க போனானே தெரியலங்க. பொண்ணோட அப்பா பதறி போய் ஸ்டேஷன்ல வந்து விசாரணை பண்றாரு. ஆனா ஹீரோ கிட்ட பொண்ணோட அப்பா கிட்ட சொல்றதுக்கு அப்டேட்டே கிடையாது. ஏன்னா இன்னும் இந்த வழக்குல லீடு கிடைக்கவே இல்லை. அக்கம் பக்கத்துல குட்டையில குளத்துல எல்லா இடத்துலயுமே போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பெண் போலீசாரோட உதவியோட லவ்லியோட வீட்டில் இருக்கக்கூடிய லவ்லியோட சிஸ்டர் மதர் எல்லோருக்கிட்டையுமே இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. காலையில பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போகும்போது உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாலா, இங்க போயிட்டு வந்துடுறேன் அங்க போயிட்டு வந்துடுறேன்னு நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க அப்படிங்கும்போது ஹால் டிக்கெட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவதான் அதுக்கப்புறம் வரவே இல்லை, வேற எதுவுமே எங்க கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. சரி நான் லவ்லியோட ரூமை பார்க்கலாமா
அப்படின்ட்டு ஹீரோ போய் லவ்லியோட ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்றாரு. கிறிஸ்டியானிட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் கைஸ் அவங்களோட ரூம்ல இருக்கு. பொண்ணோட அப்பாவே சொல்றாருங்க, பொண்ணோட படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ கன்னியாஸ்திரி ஆயிரலாம் அப்படின்ற பிளான்ல தான் இருந்தா அப்படின்ட்டு. அதுதாங்க இந்த வழக்கோடைய லீடு பாயிண்டா அமையுது. இவங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஆசிரமம் இருக்குங்க. அந்த ஆசிரமத்துல சர்ச் ஃபாதர்ஸ் எல்லாம் வந்து தங்குவாங்க. குறிப்பா தாமஸ் அப்படின்ற ஒரு ஃபாதர் தான் அந்த வீட்டுல தங்கி இருக்கிறாரு. அந்த ஆசிரமத்துக்கு ஒருவேளை லவ்லி போயிருப்பாளா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம ஹீரோக்கு வருது. ஆனா அந்த ஆசிரமத்துல இருக்கிற ஃபாதரை விசாரிக்கிறதுல பொலிட்டிக்கல் சிக்கல் இருக்குதுங்க. ஏன்னா இந்த ஊருக்குள்ள கிறிஸ்டியன்ஸே ரெண்டு தரப்பா பிரிஞ்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா பொண்ணோட அப்பாக்கும் இந்த தாமஸ் அப்படின்ற ஃபாதரோட சப்போர்ட்டர்ஸ்க்கும் சுத்தமா ஆகாதுங்க. ஹீரோ அடுத்த கட்ட நடவடிக்கையா இந்த ஆசிரமத்துக்கு தான் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்த தாமஸோட சப்போர்ட்டர்ஸ் கேட்டு கிட்ட போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. கல்லூரிக்கு போறேன்னு சொல்லிட்டு போன ஒரு இளம்பெண் மர்மமான முறையில காணாம போயிருக்கா. பொதுமக்கள் ஒத்துழைச்சாதானே சீக்கிரமா அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியும், இந்த வழக்கையும் சால்வ் பண்ண முடியும். ஆனா பொதுமக்கள் ஒத்துழைக்க மாட்டேன்றாங்க. அதற்கு காரணம் உள்நாட்டு தகராறு. உள்ளுக்குள்ளேயே ரெண்டு தரப்பா பிரிஞ்சுக்கிட்டு நீ பெருசு நான் பெருசு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. போதாத குறைக்கு இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துக்கு வந்து பொதுமக்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. ஹீரோ சொல்றாரு, லவ்லி காணாம போன வழக்குல எனக்கு லீடு கிடைச்சிருக்கு சார். அவ கடைசியா அந்த தாமஸ் அப்படின்ற ஃபாதரை மீட் பண்றதுக்காக இந்த ஆசிரமத்துக்கு வந்திருப்பா, விசாரணை பண்ணணும் சார் அப்படிங்கும் போது அதுக்கு தான் பெல்ட்டை மாட்டிட்டு வந்து இங்க நின்றுட்டு இருக்கிறியா, கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா பொதுமக்கள் உன்னை அடிச்சே சாவடிச்சிருந்திருப்பாங்க, ஆசிரமத்துக்குள்ளெல்லாம் போக முடியாது கிளம்பு அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் திட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து, சார் கிணத்துக்குள்ள ஒரு மூட்டை கிடக்குது, அது ஏதோ சந்தேகத்துக்கு இடமா இருக்குது, கொஞ்சம் இன்னொன்று வந்து பாருங்க சார் அப்படின்னு சொல்ல உடனே கைத்த கட்டி அந்த மூட்டையை தூக்குறாங்க. அந்த மூட்டையை பிரித்து பார்த்தா காணன்னு சொல்லிட்டு இருந்த லவ்லியோட டெட் பாடி இருக்குங்க. லவ்லியை யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணி மூட்டையில் கட்டி கிணத்துல தூக்கி போட்டுருந்துருக்காங்க அப்படின்றது தெரியுது. பொண்ணை பெத்த அப்பா கதறி அழுதுகிட்டு இருக்கிறாருங்க. எண்ட் ஆஃப் த டே இந்த ரெண்டு பசங்க தானே லவ்லிக்கு கடைசியாக தொல்லை கொடுத்தானுங்க, அவனுக்கு தான் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க தூக்கிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சு உரின்னு உரிக்கிறாங்க. ஆனால் ஹீரோக்கு இந்த ரெண்டு பசங்க மேலே சந்தேகம் போயிடுச்சு. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ ஸ்டேஷனுக்கு உயர் அதிகாரி வந்திருக்கிறாருங்க. ஹீரோவை கொஞ்ச நேரம் வெளியே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாருங்க. இனி இந்த வழக்கை நம்ம ஹீரோ ஹேண்டில் பண்ணக்கூடாது, இனி நீ தான் இந்த வழக்கை ஹேண்டில் பண்ணணும். மேல இடத்துல இருந்து கிறிஸ்டியன்ஸ் ஆனால் நாம ரெண்டு பேர்த்த ஏன் ஹேண்டில் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹீரோ சப்போஸ் இந்த ஆசிரமத்தில் போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறான்னு ரெண்டு தரப்பினர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டு இந்த பொண்ணை புதைக்கிறதுக்குள்ளேயே கலவரமாகி இந்த ஆட்சியே கவுந்துருச்சுன்னா என்ன ஆகும்? இது நடக்காமல் இருக்கணும்னா இந்த வழக்கை நீ தான் ஹேண்டில் பண்ணணும், சீக்கிரம் எவனையாவது பிடிச்சிட்டு வா, ஹீரோ சேர்த்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறதுக்காக நின்றுட்டு இருக்காரு. என்ன விஷயம் அப்படிங்கும் போது ஹீரோ ஒரு மேப்பை காட்டுறாருங்க. இந்த பசங்க தான் கில்லர் அப்படின்னு போலீஸ்காரங்க ஃப்ரேம் பண்ண பார்க்குறாங்க இல்லையா. ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பசங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு 3 கிணறு இருக்கு, இவனுங்க தான் கில்லர் அப்படின்னா டெட் பாடியா அங்கேயே தூக்கி போட்டுருந்துருக்கலாம். அங்கிருந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்து இந்த ஆசிரமத்தை ஒட்டின மாதிரி இருக்கக்கூடிய கிணத்துல போடுறதுக்கான நோக்கம் என்ன? அப்படியே இவனுங்க தூக்கிட்டு வந்திருந்தாலும் வர வழியில கண்டிப்பா யாரொருத்தவங்களுடைய கண் பார்வையிலே இவங்க பட்டிருப்பாங்க. கண்டிப்பா இவனுங்க இதை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு மிஸ்ட்ரி இருக்கு சார் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அங்க சுத்தி இங்க சுத்தி இந்த ஆசிரமத்தை விசாரிக்கணும்னு தாங்க ஹீரோ வந்து சொல்றாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் டாக் ஸ்குவாட வரவழைச்சு கிரைம் சீன்ல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு தேடுனா இந்த டாகும் பார்த்தீங்கன்னா நேராக இந்த ஆசிரமத்தோட கேட்டு முன்னாடி தான் போய் நிற்கிது. ஹீரோவும் இன்ஸ்பெக்டரும் அப்படியே மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக் பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்டை சுற்றி வர ஆரம்பிக்குது. அப்படி சுற்றி வரும்போது ஒரு இடத்துல வந்து அங்கேயே குலைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, சார் தடை இருக்கு பாருங்க, இந்த இடத்துல வெயிட்டான ஒரு பொருளை இழுத்துட்டு வந்து கிணத்துக்குள்ளே போட்ட மாதிரி தடை இருக்கு, க்ளூஸ் டீமை வரவழைச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம்னா சயின்டிஃபிக் சாம்பிள்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவை வழக்கம் போல இன்ஸ்பெக்டர் சேர்த்துக்க மாட்டேன்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ நேராக ஸ்டேஷனுக்கு போகிற வழியில் எல்லோருக்கும் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வேற வேலை கொடுத்து அனுப்பி விட்டுறாரு. ஸோ ஹீரோக்கு பொறுத்துக்க முடியலங்க, உண்மை தான் கண்ணு முன்னாடியே இருக்கு, அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண விட மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு. இந்த கிரைம் சீன்ல ஒரு லுங்கி கிடைக்குங்க. இந்த லுங்கி யாரோட இது அப்படின்னு போலீஸ்காரங்க செக் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு மீன் வியாபாரியோடது அப்படின்னு தெரிய வருது. அதாவது இந்த ரெண்டு பசங்க சொன்னானுங்க இல்லையா, இந்த மீன் வியாபாரி அந்த வழியாக வந்தாரு, பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, மேபி இந்த ரெண்டு பசங்களை துரத்தி விட்டுட்டு இந்த மீன் வியாபாரி லவ்லி ஏதாவது பண்ணியிருப்பாரோ அப்படின்னு போலீஸ்காரங்களுடைய சந்தேகம் இந்த மீன் வியாபாரி மேலே திரும்புது. நேராக அவரை மீட் பண்ணுறதுக்காக வராங்க. அவர்கிட்ட இந்த லுங்கியை காமிச்சு இது உங்களோடது அப்படின்னு கேட்கும்போது, என்னதாங்க காய போட்டிருந்தா காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, பொய்யாடா சொல்கிற அப்படின்னு ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போயிட்டு அடி நினைக்கிறாங்க. ஹீரோனால எதுவுமே பண்ண முடியலங்க. பொண்ணை பெற்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மீன் வியாபாரி மேலே எந்த தப்பும் இருக்காது, அவர் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது, யாருக்கு தெரியுங்க மனிதனோட மனநல மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் பொண்ணை பெற்றவர் ஒரு லீடு கொடுக்குறாரு. ஆக்சுவலாக லவ்லி காணாமல் போகிறதுக்கு முன்னாடி இந்த
இந்த ஆசிரமத்துக்குள்ள போயிருந்திருக்கிறா. அந்த வழியா வந்த கண்டக்டர் எங்கம்மா போற அப்படின்னு கேட்டதுக்கு ஹால் டிக்கெட்டை ஃபாதர் கிட்ட காமிச்சு ஆசீர்வாதம் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறா. அப்ப கடைசியா லவ்லி இந்த ஆசிரமத்துக்குள்ள போயிருந்திருக்கிறா அப்படின்றது உறுதியா தெரியுதுங்க. ஆனா ஆசிரமத்துக்குள்ள இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு போலீஸ்காரங்க விட மாட்டேன்றாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல பொண்ணோட உடம்புல நெகக்கீரல்கள் இருந்ததா கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. ஆனா அந்த நெகக்கீரல்கள் யாரோட இது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த எவிடன்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்கா இருந்திருக்கு. இப்ப க்ளூஸ் டீம் என்ன சொல்றாங்கன்னா, ஆசிரமத்துக்குள்ள எப்படியாவது போறதுக்கான வழியை கண்டுபிடி, அப்பதான் என்னாலே ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்பதான் ஹீரோ ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாருங்க. ஒரு ரவுடி பையில இந்த ஆசிரமத்துக்குள்ள அனுப்பி வைக்கிறாரு. அந்த ரவுடி என்ன பண்ணுவானா, உள்ள போய் திருடுற மாதிரி சீனை போடுவான். அதை அந்த சர்ச்சு ஃபாதர் வந்து பார்க்கணும். அவர் பார்க்கும்படியே திருடிட்டு அவர் கண்ணு முன்னாடியே அவன் தப்பிச்சு ஓடணும். வீட்டுக்குள்ள ஒரு திருடன் வந்துட்டு போனான் அப்படின்றது ஃபாதருக்கு தெரியணும். ஃபாதர் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு, உள்ள போகலாம் அப்படின்றது தான் ஹீரோடைய பிளான். ஆனால் இந்த ஃபாதர் விவரமான ஆளுங்க கம்ப்ளைண்டே கொடுக்கல. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ராத்திரி ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்கும்போது சந்தேகத்துக்கு இடமா என்கிட்ட மாட்டினான். கேள்வி கேட்டால் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். உங்களோட ஆசிரமத்துக்குள்ள வந்து திருடி இருக்கிறான், இதெல்லாம் உங்களோட பொருளான்னு பாருங்க அப்படிங்கும்போது ஃபாதர் ஆமான்றாரு. ஆனால் கம்ப்ளைண்ட் வேணான்றாரு. அப்படியெல்லாம் விட முடியாது ஃபாதர், எல்லோருக்கும் தெரிஞ்சு போச்சு, அதனால நான் ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளூஸ் டீமை உள்ள போங்க, எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, க்ளூஸ் டீம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு காணாமல் போன வழக்கில் எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏகப்பட்ட எவிடன்ஸ் கிடைக்குதுங்க. ஹீரோடைய ஃபைண்டிங்ஸ் எல்லாம் ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி உயர் அதிகாரி கிட்ட கொண்டு போய் சப்மிட் பண்ணுறாரு. நான் புரோட்டோகாலை மீறி இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாலும் நான் ஒரு சூப்பரான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் சார், தயவு செஞ்சு படித்து பார்த்துட்டு என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்ல, இந்த உயர் அதிகாரியை பார்த்தீங்கன்னா அதை படித்து பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா ஹீரோ ஆல்மோஸ்ட் இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டாருங்க. இந்த ஆசிரமத்தில் இருந்து லவ்லியோட வளையல், முடி இதெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அது போக இன்னொரு பெண்ணோடைய முடியும் கிடைச்சிருந்துருக்குதுங்க. அந்த முடி கலர் பண்ணப்பட்ட முடியா இருந்திருக்குது. இந்த ஊரில் யார் கலர் பண்ணிப்பான்னு பார்த்தா லவ்லியோட சிஸ்டரை தவிர வேற யாருமே கலர் பண்ண கிடையாது. ஸோ லவ்லியோட சிஸ்டரோட முடிதான் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்லாம் பண்ணி அதை உறுதியும் செய்கிறாங்க. லவ்லியோட சிஸ்டர் பிளஸி தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை விசாரணை பண்ணும்போது தான் பல விஷயங்கள் வெளியே வருதுங்க. ஆக்சுவலாக ஃபாதர் தாமஸ் இருக்கிறார் இல்லையா, அவரு சம்பவம் நடந்த அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்திருக்கிறாருங்க. அப்போ தாம்சனோடைய தங்கச்சி பையன் தான் ஆசிரமத்தில் இருந்திருக்கான். அவனுடைய பேர் டேனி. இந்த டேனியும் லவ்லியோட சிஸ்டரான பிளஸியும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக டேனி இன்னும் கொஞ்சம் நாளில் ஃபாதர் ஆக போகிறான். அப்படி இருந்துட்டு இவங்க ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து தான் லவ்லி ஹால் டிக்கெட்டை கொடுத்து தாமஸ் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு வந்திருக்காங்க. வந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் நெருக்கமாக இருந்ததை பார்த்துட்டாங்க. ஏன்டா ஃபாதர் ஆகிற எண்ணத்தில் இருந்துட்டு இப்படியாடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு இருந்திருக்காங்க. பிளெஸியை அப்பா கிட்ட போட்டு தர போறேன்னு சொல்றாங்க. வயசான அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அப்பாவோட மனசை நோகடிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லவ்லியை போக விடாம பிளெஸி தடுத்து இருந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஆள் வர மாதிரி இருக்குது. அப்ப பார்த்தீங்கன்னா இந்த டேனி நம்ம லவ்லியோட வாயை பொத்தி உள்ள இழுத்துட்டு போயிருந்திருக்கிறான். அதுலேயே மூச்சு திணறி லவ்லி ஸ்பாட்லேயே இறந்து போயிருக்காங்க. லவ்லியை உள்ள இழுத்துட்டு போகும்போது தான் இந்த டேனியோட நகைக்கீரல்கள்லாம் பார்த்தீங்கன்னா லவ்லி மேலே பட்டிருந்துருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இவங்க ரெண்டு பேரும் இடிஞ்சு போயிருந்திருக்காங்க. அப்போ தான் ஆசிரமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணத்தை இந்த பிளெஸி கவனிச்சிருந்திருக்கிறா. அவளோட மைண்டுக்குள்ளே பிளானை போட ஆரம்பிச்சிருந்திருக்கிறா. இவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மீன் வியாபாரி அவரோட லுங்கியை காய போடுறதை பார்த்துட்டு அவருக்கு தெரியாமல் அந்த லுங்கியை சுட்டிருந்துருக்கிறாங்க. அந்த லுங்கியை வச்சு தன்னுடைய சிஸ்டரோட பாடியை சுருட்டி மூட்டையில் கட்டி டேனியும் பிளெஸியும் தான் பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்டுக்கு பின்னாடி இழுத்துட்டு வந்து அந்த கிணத்துல போட்டு வந்துருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க ப்ரொஃபஷனல் கில்லர்லாம் கிடையாது இல்லையா, அதனால கிரைம் சீனில் எவிடன்ஸ் எல்லாமே அப்பட்டமாக அப்படியே இருந்திருக்கு. போலீஸ்காரங்க பொறுப்பில்லாமல் இருந்ததுனாலையும் இவங்களுக்கு பின்னாடி இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்கிறதுனாலையும் ஹீரோவையும் ஒழுங்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ண விடல, அவங்களும் ஒழுங்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதனால இவ்வளோ டிலே ஆயிருக்குதுங்க. ஆனால் ஹீரோ கண்ணு முன்னாடியே எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்அஃபீஷியலாக பல சம்பவங்களெல்லாம் பண்ணி எப்படியோ இந்த ஆசிரமத்துக்குள்ளே போய் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி இந்த பிளெஸி வாயாலேயே உண்மையை வரவழைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன, இந்த ஃபாதரோடைய தங்கச்சி பையன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஹீரோக்கு எதிராக இருந்த இந்த உயர் அதிகாரிகள்லாம் ஹீரோ பக்கம் அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க. அடுத்து கோர்ட்டில் இந்த குற்றவாளியை கொண்டு போய் நிப்பாட்டினா போதும், இவனுக்கு என்ன தண்டனையோ அதை கோர்ட்டு வழங்கும். ஆனால் கோர்ட்டுக்கு கொண்டு போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா போராட்டம் அது இதுன்னு மக்கள்லாம் கிளம்பிட்டாங்க. மீடியா பீப்புள்ஸ்லாம் சூழ்ந்திருக்காங்க. போலீஸ்காரங்க மீடியாவையும் பொதுமக்களையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. உன்னோடைய ஃபோக்கஸ் வந்து அந்த பையன் மேலே தான் இருக்கணும், அவனை நீ பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லி உயர் அதிகாரி மொத்த பொறுப்பையும் ஹீரோ கிட்டே ஒப்படைச்சிட்டாருங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த பையனை கூப்பிட்டுட்டு கோர்ட்டு வாசல் கிட்ட போக, கோர்ட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அவன் மாடியிலேருந்து கீழே குதிச்சு ஒரே ஓட்டமாக ஓடிடுறான். ஹீரோடைய டீம் துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. இவன் அங்கேயும் இங்கேயும் ஒளிஞ்சு ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணும்போது ஒரு ட்ரெயின் வந்து இடிச்சு சல்லி சல்லியாக தெரிச்சு
இறந்து போயிடுறாங்க. ஹீரோட வாழ்க்கையை புரட்டி போட்ட சம்பவம் இதுதான். ஆக்சுவலாக ஹீரோ எவ்வளோ கஷ்டப்பட்டு கிரைம் சீனை சால்வ் பண்ணார் அப்படின்றதெல்லாம் யாரும் பார்க்கல. ஒரு குற்றவாளியை பொறுப்பாக பார்த்துக்கல, இவனுடைய அலட்சியத்தினால தான் இந்த ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஹீரோவையும் ஹீரோவோடைய டீமையும் கூண்டோட சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் பொறுப்பை இழந்து டிஒஎஸ்பி கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாருங்க. இவர் எவ்வளோ திறமையானவர் அப்படின்லாம் யாரும் பார்க்கலங்க. ஒரு குற்றவாளியே இவரால் பார்த்துக்க முடியல அப்படின்ற மாதிரியே இவருடைய பேரை டிபார்ட்மெண்ட்டில் கெடுத்து விட்டாங்க. இப்போ டிஒஎஸ்பி ஹீரோவை எதுக்காக வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 6 வருஷத்துக்கு முன்னாடி ரப்பர் தோட்டத்தில் ஒரு பொண்ணு கொல்லப்பட்டிருக்கா. அந்த பொண்ணுடைய பேரு ஸ்ரீதேவி. அந்த வழக்கை போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எந்த ஒரு துப்பு தடையுமே கிடைக்காதனால அந்த வழக்கை அப்படியே கிடப்பில் போட்டுட்டாங்க. வழக்கை க்ளோஸ் பண்ண சொல்லி ஆர்டர் வந்துருச்சு. இருந்தாலும் டிஒஎஸ்பி ஹீரோக்கு ஒரு வாய்ப்பு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிபாரிசு பண்ணி உங்களை டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் போஸ்டிங் இங்கே வராது, வெளியூரில் தான் வரும். அதனால் நீ இந்த ஊருக்கு போ, இந்த ஊரில் உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணு, ஏதாவது துப்பு கிடச்சிது அப்படின்னா கேஸை சால்வ் பண்ண பாரு, முடியலை அப்படின்னா நீயும் ரிப்போர்ட்டை கொண்டாந்து கொடுத்துரு, கேஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா தன்னோட டீம் கிட்ட போயிட்டு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு. இது நமக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ட்டு. ஒரே ஒருத்தர் மட்டும் நான் வரல, ஏதாவது ஒரு டியூட்டி நமக்கு கொடுப்பாங்க கண்ட்ரோல் ரூம்லையோ டிராஃபிக்லையோ, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீங்களே போய் உயர் அதிகாரி கிட்ட பேசுங்க அப்படிங்கும்போது அவர் பயப்படுறாரு. சரி ஓகே, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, இந்த வாய்ப்பில் நாம் யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா திரும்ப பழையபடி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு கிராமத்துக்கு வராங்க. போலீஸ்காரங்க இந்த ஊருக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பொதுமக்கள்லாம் ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஸ்ரீதேவியோட கொலை வழக்கில் பொதுமக்களை எல்லாம் போலீஸ்காரங்க பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு எந்த லீடும் கிடைக்கல அப்படின்ட்டு கிடைச்சவனை எல்லாம் பிடிச்சி அடின்னு அடிச்சு உண்மை ஒத்துக்கன்னு சொல்லி இருந்திருக்காங்க. அதனாலேயே பொதுமக்களுக்கு போலீஸ்காரங்க மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சுங்க. அதனால இந்த வாட்டி இவங்க வந்திருக்காங்களே அந்த வழக்கை ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்றேன்ட்டு யாருமே கோஆப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோடைய டீம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸரை மீட் பண்றதுக்காக போறாங்க. அவரோட பேரு ரவீந்திரனுங்க. இந்த ஸ்ரீதேவியோட கொலை வழக்கில் அவரும் இருந்திருக்கிறாரு. ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பேசிக் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. இப்போ இந்த ஊருக்காரங்க பிரசிடென்ட் எல்லோரும் பஞ்சாயத்து பண்றதுக்காக வராங்க. அப்போ நம்ம ஹீரோ விளக்கம் கொடுக்குறாரு. இங்க பாருங்க, முன்ன மாதிரிலாம் நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாட்டோம், கேஸை க்ளோஸ் பண்றது தான் எங்களோட நோக்கமும், சும்மா நார்மலாக தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம், அதுக்கு உங்களோட கார்பரேஷன் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்ல, நார்மலாக இருந்தால் ஓகே, அதுவே மாறுச்சு அப்படின்னா நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி ஊருக்காரங்களும் மிரட்டுறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ரவீந்திரன் அப்படின்றவர் டீட்டெயில்டாக என்ன நடந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கோவிந்தன் அப்படின்ற ஒருத்தர் இந்த ஊரில் இருந்திருக்கிறாருங்க. அவர் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கிறாரு. அவரோட தம்பி தான் இப்போ வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனது. இறந்து போன ஸ்ரீதேவியோட அம்மா பேரு ரேவம்மாங்க. ரேவம்மாக்கு ஜார்ஜ் அப்படின்றவர் கூட முதல் திருமணமாகி 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பொடியன் அப்படின்ற ரேவம்மாவோடைய முறை மாமனே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து ரேவம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அப்புறம் ஊர் பஞ்சாயத்தெல்லாம் தலையிட்டு இந்த பொடியனையும் ரேவம்மாவும் பிரித்து வச்சுட்டாங்க. ரேவம்மாக்கு தையல் நல்லா தெரியும் அப்படின்றதுனால அவங்க தையல் பண்ணி பொழைக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ரேவம்மாவோடைய பொண்ணு தாங்க ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவிக்கு நாவல் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அவள் என்ன நாவலை படிக்கிறாளோ அந்த கேரக்டராகவே மாறிடுவா, அந்த அளவுக்கு பிடிக்குங்க. ஸ்ரீதேவி ரொம்ப அழகா இருப்பா. அதனால இந்த ஊர்ல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஸ்ரீதேவி மேல ஒரு கண்ணு. எல்லோரும் சும்மா டைம் பாஸுக்கு தான் சுத்திக்கிட்டு இருந்திருக்கானுங்க. ஆனா சேது அப்படின்ற ஒரு நபர் மட்டும் ஸ்ரீதேவி மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டி இருந்திருக்கான். ஆனா ஸ்ரீதேவி கொஞ்சம் கூட சேதுவை கண்டுக்கவே இல்லை. அவ உண்டு, அவ வாழ்க்கை உண்டுன்னு வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கா. ஒரு நாள் பாத்தீங்கன்னா தகவல் தெரிய வருது, ரப்பர் தோட்டத்துக்குள்ள ஒரு பெண்ணுடைய சடலம் கிடக்குது அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு இந்த ரவீந்திரன் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் தான் வராரு. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாரு அப்படின்னா கோவிந்தன் அப்படின்ற ஒரு நபர் தான். அந்த நபரை தான் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க டார்ச்சர் பண்ணி மிரட்டினதில் மன உளைச்சல் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணியே இறந்து போயிருந்திருக்கிறாரு. கிரைம் சீன் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கு. யார் இதை பண்ணாங்கன்னே தெரியல. ராத்திரியோட ராத்திரியா ஸ்ரீதேவியை இந்த ரப்பர் தோட்டத்துக்குள்ளே வச்சு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருதுங்க. இதில் ட்விஸ்ட் என்னன்னா, ஸ்ரீதேவி சாவறதுக்கு முன்னாடி 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. அப்போ ஸ்ரீதேவிக்கு இந்த ஊருக்குள்ளே ஒரு சீக்ரெட் லவ்வர் இருந்திருக்கான் அப்படின்றது தெரிய வருதுங்க. ஸோ யாருன்னு தெரிஞ்சாதானே இந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாம் வச்சு கண்டுபிடிக்க முடியும். பட் யாருன்னு என்னன்னே போலீஸ்காரங்களால கண்டுபிடிக்க முடியல. இந்த ஊரில் பரங்கோடன் அப்படின்ற ஒரு நபர் இருக்கிறாருங்க. இவர் ஒரு விமனைசர் தான். இந்த ஊர்லயே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீட்டில் தான் டிவி இருக்கும். அதில் இந்த பரங்கோடனோட வீடும் ஒன்று. அந்த வீட்டுக்கு நிறைய பேர் படம் பார்க்கறதுக்காக வருவாங்க. மேபி இவன் ஏதாவது பண்ணியிருப்பானோ அப்படின்ற மாதிரி பரங்கோடனையும் தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு விசாரணை பண்ணியிருக்காங்க. இவனுக்கும் அந்த கிரைமுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லைன்னு தெரிய வருது. இவனுடைய டிஎன்ஏ சாம்பிளையும் மேட்ச் பண்ணி பார்த்துட்டாங்க, மேட்ச் ஆகல. இந்த வழக்கில் பொதுமக்கள் யாராவது துப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க அனௌன்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க. பெருசாக எந்த ஒரு லீடுமே கிடைக்கலங்க. அவ்வளோதான், இந்த கேஸ் அப்படியே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிடுச்சு. ஸ்ரீதேவி அப்படின்ற இளம்பெண் ரப்பர்
ரப்பர் தோட்டத்தில் மர்மமான முறையில் கொல்லப்பட்டு இறந்து போயிருக்கா. இவளை கொன்னது யாரு அப்படின்னு தெரியல. அவள் இறந்து போகிறதுக்கு முன்னாடி 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா. அந்த ப்ரெக்னன்சிக்கு காரணம் யாருன்னு தெரியல. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட டீம் கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் தான் சொல்லணும், கிச்சன் ஜாமானோ இன்னைக்கு மட்டும்தான் இருக்குது, நீங்கள் ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா பொருளெல்லாம் வாங்கி போடுறேன், இல்லை அப்படின்னா நம்ம கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ இதை நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கலாம், ஒரு 5 நாள் மட்டும் இங்கிருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஸ்ரீதேவியோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. ஸ்ரீதேவியோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கணவர் இறந்ததுனால இவங்க ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஸ்ரீதேவிக்கு லெட்டர்ஸ் வந்திருக்கு. அதோட கவரில் ஃப்ரம் அட்ரஸ் அப்படின்னு போட்டு நார்த் இந்தியன் அட்ரஸ் தாங்க இருக்குது. அது வந்து நம்ம ஸ்ரீதேவியோட ஃப்ரெண்ட் அட்ரஸ் அப்படின்னு தெரிய வருது. ஆனால் அது அவங்க அனுப்பின லெட்டர் கிடையாது, வேறு யார் அனுப்புனாங்க அப்படின்றதும் தெரியல. ஆனால் ஸ்ரீதேவியோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு லீடு கிடைக்குதுங்க. ஆக்சுவலாக ஸ்ரீதேவி சாவறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டா, டைப் ரைட்டிங் கற்றுக்கிட்டா கேரளாவை தாண்டி வெளியே போனால் வேலை கிடைக்குமான்ட்டு. அது ஹீரோக்கு ஒரு லீடு பாயிண்ட்டாக அமையுது. அப்போ கேரளாவை தாண்டி வெளியே யாரோ ஒருத்தங்க இவளுக்கு நெருக்கமாக இருக்காங்க. அவங்களுக்காக தான் இவ டைப் ரைட்டிங் கற்றுக்கிட்டு ஊரை விட்டு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கா. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்லேருந்து வெளியே போய் வேலை பார்க்குறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அதற்கான ரெஜிஸ்டர் எல்லாமே வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருக்குதுங்க. ஆனால் இந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட் தான் வந்து அதெல்லாம் இருக்குதான், உண்மைதான், ஆனால் நான் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறாரு. ஏன்னா இந்த போலீஸ்காரங்கனால இவங்க ஃபேமிலியில் நிறையா அடிபட்டிருக்காங்க. ஸோ அதனால் போலீஸ்காரங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் தரமாட்டேன்றாரு. அப்புறம் ஒரு வயசானவருக்கு சரக்கெல்லாம் ஊற்றி கொடுத்து அவர்கிட்ட ஹெல்ப் கேட்க, அவரும் பார்த்தீங்கன்னா அவன் என்ன தரது, அவன் என்ன அமெரிக்கன் பிரசிடென்ட்டா, நான் வந்து எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த ஒரு நபரும் கைவிட்டுறாருங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் கவரில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கவனமாக பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக ஃப்ரம் அட்ரஸ்ன்னு போட்டு நம்ம ஸ்ரீதேவியோட ஃப்ரெண்டு அட்ரஸ் தாங்க இருக்குது. ஆனால் அந்த கவர் வந்து போஸ்ட் பண்ணப்பட்ட இடம்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி அந்த ஊர்லேருந்து ஒருத்தன் தான் வந்து ஸ்ரீதேவி கூட கான்டாக்டில் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இந்த பஞ்சாயத்து ரெஜிஸ்டர் எடுத்து மர்மத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த வகையில் ராத்திரி பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்குள்ளே ஹீரோ திருட்டுத்தனமாக நுழையிறாரு. இந்த ரெஜிஸ்டர் எடுக்கும்போது கரெக்டாக இந்த பிரசிடென்ட் வந்து நீ போலீஸ்காரனில் திருட்டு பய அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு ஒரு மாதிரி பேசி விட்டுறாரு. ஒரு குற்றவாளியை கூட ஒழுங்காக பார்த்துக்க தெரியல, ரயில்வே ட்ராக்ல விட்டு சாவடிச்சதானே அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு கோவம் வந்துடுது. இந்த பிரசிடென்ட்டை அடிச்சுட்டு, நீ இப்போ ஒரு வார்த்தையை பயன்படுத்தினல, இது நான் வெளியே சொன்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா, நான் கேஸை சால்வ் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன், ஒழுங்காக கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு மிரட்டுறாரு. ஹீரோ மிரட்டினதில் அந்த பிரசிடென்ட்டும் பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆயிடுறாரு. சரி சார், பொறுமையாக வந்து நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சால்வ் பண்ணுங்க அப்படின்னு ரெஜிஸ்டரை கொடுத்துட்றாரு. ஹீரோ அந்த ரெஜிஸ்டரை எடுத்துகிட்டு வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதில் இந்த ஊர் பெரிய மனுஷனோடைய மகனோடைய பேர் அடிபடுதுங்க. அவருடைய பேர் விஷ்ணு. ஆக்சுவலாக இவங்க இந்த ஊருக்கு வரும்போதே ஒரு நபர் மைக்கெல்லாம் பிடிச்சி இந்த ஊருக்காரங்க கிட்டலாம் வந்து நீங்கள்லாம் கோஆப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த நபருடைய பையன் தான் வந்து நார்த் இந்தியாவில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுடைய பேர் விஷ்ணு. அவன் தான் வந்து ஸ்ரீதேவிக்கு லெட்டர் போட்டிருக்கான் அப்படின்னு ஓரளவுக்கு ஹீரோக்கு தெரியுதுங்க. இந்த லெட்டரை கொண்டாந்து கொடுத்த போஸ்ட் மாஸ்டர் கிட்ட அந்த டைமில் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, பெருசாக எதுவும் ஞாபகம் இல்லைனா கூட பேசிக்காக அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தையெல்லாம் ஷேர் பண்ணுறாருங்க. சின்ன சின்ன விஷயமும் இந்த கேஸுக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கேதர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பலதரப்பட்ட இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் இந்த ஊர் பிரசிடென்ட் கிட்ட அந்த ரெஜிஸ்டர் புத்தகத்தை கொடுத்துட்டு நாங்கள் ஊருக்கே கிளம்பலான்னு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த கேஸோட விஷயம் என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லி கேட்க, அதை பற்றி தான் சொல்லணும்னு நினச்சேன், நாளைக்கு அதுக்கான முடிவு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் பெரிய மனுஷனை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு, ஆக்சுவலாக கில்லர் வந்து ஒரு 20 வயசு ஆள் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம், பட் கில்லர் ஒரு 60 வயசு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் பெரிய மனுஷனை கை காட்டுறாரு. எங்களோட இன்வெஸ்டிகேஷனில் உங்கள் பையனுடைய வாக்குமூலம் அடங்கிய கேசட் எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு அதை ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அதில் விஷ்ணுன்றவன் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக விஷ்ணு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவியை லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறான். 2 பேருமே வேறு வேறு கேஸ்ட்டு. கண்டிப்பாக வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா பிரச்சனையாகும்னு தெரியும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அதன் மூலமாக இவங்க 2 பேர்த்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஆகி நம்ம ஸ்ரீதேவி ப்ரெக்னென்ட்டாக இருந்திருக்காங்க. இந்த விஷ்ணுவோட ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருக்கான், எவ்வளோ சீக்கிரம் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கடா அப்படின்ட்டு. இந்த விஷ்ணுவும் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவுக்கு போயிட்டான். விஷ்ணுவும் ஸ்ரீதேவியும் லெட்டர்லேயே கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க மீட் பண்ணலான்னு ஒரு நாள் பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த ஒரு லெட்டரை பார்த்தீங்கன்னா இந்த பெரிய மனுஷன் படிச்சிட்டாருங்க. அதனால் இவங்க மீட் பண்ணக்கூடாது, அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து தான் பையனை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி வெறி காரணமாக பிளான் பண்ணி இந்த பொண்ணை மர்டர் பண்ணியிருக்கிறாருங்க இந்த ஊர் பெரிய மனுஷன். ஸோ இந்த ஊர் பெரிய மனுஷன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை ஹீரோ க்ளோஸ் பண்ணுறாரு. உயர் அதிகாரியை உட்கார வச்சு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்றத வாய்ஸாக நம்ம கிட்ட காட்டவே இல்லை. இது எல்லாத்தையும் கேட்டு முடிச்ச உயர் அதிகாரி பார்த்தீங்கன்னா
வேற லெவலில் இந்த கேஸை சால்வ் பண்ணியிருக்கியப்பா, நான் உடனடியாக அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும்போது ஊர்க்காரங்கெல்லாம் ஒரு இடத்த நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டால் அங்கே ஒருத்தன் செத்து கிடக்குறான், தூக்கில் தொங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல அங்கே போய் பார்த்தா தூக்கில் தொங்கிட்டு இருக்கிறது வேற யாரும் கிடையாது, இந்த ரவீந்திரன் அப்படின்ற ரிட்டையர்டான போலீஸ் ஆஃபீஸருங்க. கூடயே ஒரு லெட்டர் வச்சிருக்கிறாரு, என்னை மன்னிச்சுக்கோங்க, இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான், எப்படியும் போலீஸ்காரங்க என்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு தோணுச்சு, அதனால தான் தற்கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்கிறாரு. அங்கே தாங்க ஒரு ட்விஸ்டே ரிவீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக உண்மையான குற்றவாளி இந்த ஊர் பெரிய மனுஷனுடைய பையனும் கிடையாது, இந்த ரவீந்திரன் அப்படின்ற இந்த போலீஸ் ஆஃபீஸரும் அவருடைய பையனும் தான். இந்த போலீஸ் ஆஃபீஸருடைய பையன் தாங்க ஸ்ரீதேவியோட ப்ரெக்னென்சிக்கு காரணம். அவங்க 2 பேரும் தான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ரவீந்திரன் தான் பார்த்தீங்கன்னா ஜாதி வெறி பிடிச்சி அந்த பொண்ணை பிளான் பண்ணி மர்டர் பண்ணியிருக்கிறாரு. இதை பார்த்தீங்கன்னா ஹீரோ இந்த ரெஜிஸ்டர் புக்கை வச்சு கண்டுபிடிச்சிருந்துருக்கிறாரு. அந்த டைமில் இந்த பெரிய மனுஷனுடைய பையன் மட்டும் நார்த் இந்தியாவில் போய் வேலை பார்க்கல, இந்த ரவீந்திரனுடைய பையனும் நார்த் இந்தியாவில் போய் வேலை பார்த்துருந்துருக்கிறான் அப்படின்னு தெரிய வருது. இந்த லெட்டரில் இருந்து அனுப்பப்பட்ட அட்ரஸை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ரவீந்திரனுடைய பையன் சுதீப்பும் இந்த ஸ்ரீதேவியும் தான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிச்சிருக்கிறாரு. பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்குள்ளே ஹீரோ ரெஜிஸ்டர் எடுக்கிறதுக்காக போனப்போ அந்த பிரசிடென்ட் வந்து தடுத்துருந்துருப்பார் இல்லையா. ஆக்சுவலாக இவர் அங்கே போகிறாருன்னு எப்படி இந்த பிரசிடென்ட்டுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இந்த ரவீந்திரன் தான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு, இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க, அவங்களால ஊருக்கே ஆபத்து, பிரச்சனை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரவீந்திரன் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் இருந்திருக்கிறாரு, டபுள் கேம் ஆடி இருக்கிறாரு அப்படின்னு தெரிய வருது. என்னதான் இருந்தாலே ஒரு ரிட்டையர்டான போலீஸ் ஆஃபீஸர் டிரெக்டாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது அப்படின்ட்டு இந்த ஊர் பெரிய மனுஷன்ட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அவரோட பையன் தப்பு பண்ண மாதிரி உட்கார வச்சு அவரை விசாரிக்கிற மாதிரி இந்த ரெக்கார்டெல்லாம் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த ரெக்கார்டில் வர வாய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சுதீப்போட வாய்ஸ் தான். பெத்த பையனோட வாய்ஸை கேட்டு ரவீந்திரன் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அதெல்லாம் வச்சு ரவீந்திரனை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அந்த பிளான் ஒர்க் அவுட்டும் ஆயிருந்திருக்குது. இதைத்தான் பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிக்கிட்ட ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. உடனடியாக ரவீந்திரனை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்க கிளம்புவாங்க. ஆனால் ரவீந்திரன் இப்பேற்பட்ட ஒரு சம்பவத்தை பண்ணி இறந்து போயிட்டாருங்க. எண்ட் ஆஃப் த டே ஹீரோ இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு உயர் அதிகாரி ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு போயிடுறாருங்க. ஆனால் ரொம்ப மோசமான விஷயம் என்னென்னா இந்த 2 வழக்குலையுமே ஹீரோ குற்றவாளியை கூண்டில் கொண்டு போய் நிப்பாட்டலை. அதனாலேயே ஹீரோவோட கெரியரில் பிளாக் மார்க்குங்க. ஜென்ரலாக இந்த கேஸு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆனால் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஹீரோ தோற்று போயிட்டாருங்க. இதனால் ஹீரோவும் ஹீரோடைய டீமும் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. ஆனால் இவங்க கிட்ட பெரிய கேஸெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, சின்ன சின்ன கேஸெல்லாம் கொடுத்து சால்வ் பண்ணுங்கம்பாங்க. அதாவது இவங்க திறமைக்கு சரியான தீனி இருக்காது. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.